ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். ரப்பே நாயனே, இந்த சலாம், இந்த ரஹ்மத், இந்த பரக்கத் எனக்கு மாத்திரமல்ல, நீ கடமையாக்கி இருக்கும், நீ கடமையாக்க போகும் இந்த அத்துணை அமல்களை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத்துடைய கலிமாவை சொன்னார்கள். இதனை கேட்ட அந்த 7 வானத்தினுடைய மலாயிக்கத்துமார்களும் இந்த ஷஹாதத்தினுடைய கலிமாவை சொல்ல ஆரம்பித்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இத்துணை வாசகங்களும் இன்றைக்கு நாங்க ஓதக்கூடிய அத்தஹியாத்திலே பதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றிருந்தால் நாங்கள் தொழக்கூடிய தொழுகை, அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த இந்த பரிசாக கொடுத்த இந்த தொழுகை எந்த அளவுக்கு நாம் பேணுதலாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சாதாரண காரணத்திற்காக வேண்டி தொழுகையை பாழ்படுத்துகிறோம். இது ஏதாவது ஒரு வைபவத்திற்காக வேண்டி, ஒரு கல்யாண வைபவமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு சாதாரண ஒரு விடயத்திற்காக வேண்டி நம்முடைய தொழுகைகளை நாம் பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறோமே. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இந்த அளவுக்கு கண்ணியமான தொழுகை என்பதனுடைய உணர்வு எங்கே போய்விட்டது? எங்கிருந்து கொண்டிருக்கிறோம் நாம்? இந்த தொழுகையின் மூலமாக எத்தனை சஹாபாக்கள் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். இந்த தொழுகையை விட்டதன் காரணமாக எத்தனை மக்கள் அதாபு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இன்ன அதாபுகள் இருக்குகிறது என்பதை அல்லாஹ் எவ்வாறு தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டாமா? இன்னும் பொடுபோக்குத்தனமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மஸ்ஜிதுகளையும் நாம் சென்று பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு மஸ்ஜிதுகளையும் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த மஸ்ஜிதுகள் வெறிச்சோடி போய் இருக்குகிறது. அங்கே தொழுகைக்கு ஆள் இல்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நபர்கள், அதுவும் வளமையாக வந்து போகக்கூடியவங்க. கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, இது ஆகப்பெரிய ஒரு பொறுப்பு. இந்த தொழுகை நிவர்த்தி செய்வது ஆகப்பெரிய ஒரு பொறுப்பு. எந்த சந்தர்ப்பத்திலும் கூட இந்த தொழுகையை யாராலும் விட முடியாது. ஹஜ்ரத் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சுபஹுடைய தொழுகையிலே கத்தியால் குத்தப்படுகிறார்கள். சுபஹுடைய தொழுகையிலே கத்தியால் குத்தப்படுகிறார்கள். அடிக்கடி அதற்கு பின்னாலே அடிக்கடி மயக்கமுற்று கீழே விழுந்து கொண்டிருக்கிறார்கள். மயக்கமுற்று எழும்பக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு பால் அருந்துவதற்காக வேண்டி கொடுக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அந்த பாலை குடிக்கும் பொழுது தன்னுடைய தொப்புளுக்கும் மர்மஸ்தானத்துக்கும் இடையிலே அந்த கத்தியால் குத்தப்பட்ட அந்த கத்தியால் குத்தப்பட்ட அந்த அடையாளம், அந்த அடையாளத்தின் மூலமாக அவர்கள் குடித்த அந்த பாலும் இரத்தத்தோடு கசிந்து கொண்டிருக்கிறது. மயக்கத்திலிருந்து தெளிந்து பார்க்கிற நேரம் தன்னுடைய மகன் அப்துல்லா அவருடைய துடையிலே தன்னுடைய தலை இருப்பதை பார்க்குகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சந்தர்ப்பத்திலும் கூட மயக்கமுற்று தன் சுயநலத்திற்கு வந்ததற்கு பின் கண்ணியமான சகோதரர்களே தன்னுடைய மகனை பார்த்து கேட்டாங்க, அசல்லன் நாஸ், மக்கள் தொழுகையை முடிச்சிட்டாங்களா, மக்கள் தொழுதுட்டாங்களா என்பதாகத்தான் கேட்டாங்க. அடுத்த கணமே தன்னுடைய தோழர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன ஒழுவெடுக்க வைங்க, நான் ஒழுவெடுக்கணும் தொழுகைக்காக வேண்டி. வஃபி ஹாதிஹில் ஹாலத் யா அமீரல் முஃமினீன், இந்த நிலைமையில இந்த சிச்சுவேஷன்ல நீங்க வுது செய்யணுமா தொழணுமா என்று கேட்கிற நேரம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏன் இந்த நிலைமையில் எங்காவது இந்த சந்தர்ப்பத்தில் எங்காவது தொழுகையை விடுவதற்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்கப்பட்ட பொழுது கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே சொன்னார்கள், நீங்க இப்படி கேட்டது ஆகப்பெரிய தவறு, என்னால இயலாமே இருக்கிறேன். அப்படி இருந்திருந்தால், இயலுமான ஒரு நிலைமையில் நான் இருந்திருந்தால் இந்த கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? உங்களுடைய முகத்தினுடைய முகவரியே நான் மாற்றி இருப்பேன். எந்த சந்தர்ப்பத்திலும் விட முடியாது.
எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எப்பொழுது இந்த தொழுகைக்கு நாம் மாற்றம் செய்வோமோ, எப்பொழுது இந்த தொழுகையை உதாசீனப்படுத்துவோமோ, அப்பொழுதிருந்தே அல்லாஹ்வினுடைய அந்த பிடிக்கு நாம் ஆளாகி விடுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எந்த அளவுக்கு இந்த தொழுகையை விடுபவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், நீங்கள் ஒரு வலீமா சாப்பாட்டை நீங்கள் ஏற்பாடு செய்கிறீர்கள், ஒரு வலீமா விருந்தோம்பலை நீங்கள் ஏற்பாடு செய்கிறீர்கள், லா யாக்குல் தஆமக இல்லா தகீ, நீங்க ஏற்பாடு செய்கின்ற அந்த வலீமா உணவை ஒரு தொழாத மனிதனுக்கு கூட நீங்கள் கொடுத்து விட வேண்டாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குதுஸியிலே சொல்லுகிறான், இன்னி ஃபரல்து அலா உம்மத்திக ஹம்ஸ ஸலவாத்தின், நபியே நாயகமே, நான் உங்கள் உம்மத்தின் மீது 5 நேர தொழுகையை நான் ஃபர்லாக்கி இருக்கிறேன், 5 நேர தொழுகையை நான் ஃபர்லாக்கி இருக்கிறேன். வமன் லம் யுஹாஃபில் அலைஹின்ன ஃபலா அஹ்தலஹு இன்தி, யாரே இந்த 5 நேர தொழுகையை சரிவர நிவர்த்தி செய்வார்களோ, இந்த 5 நேர யாரே இந்த 5 நேர தொழுகையை விட்ட நிலைமையிலே உதாசீனப்படுத்தி உலகத்திலே வாழ்வார்களோ, அவர்களுக்கும் எனக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது. நான் அவர்களை நினைத்தால் மன்னிப்பேன் அல்லது தண்டிப்பேன் என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் வருவதற்கு முன்னால் எங்களுடைய உடம்புலே தேக ஆரோக்கியம் இருக்கிறது, நோயுடைய சந்தர்ப்பம் இல்லை, அழகான அமைப்புல தொழில் துறவுகளை செய்து கொண்டிருக்கிறோம், அழகான குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அழகான பிள்ளை குட்டிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினுடைய வேதனை வருவதற்கு முன்னால், அந்த சக்கராத்திலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களை பிடிப்பதற்கு முன்னால் நாம் அந்த ஆகிராவுக்குரிய தயாரிப்பை நாம் செய்து கொள்வோம். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற பொழுது, கல்லா இதா பலகத்தித் தராக், ஒரு மனிதன் அவனுடைய ரூஹ் அவனுடைய தொண்டை குழியை அடைகின்ற பொழுது, வகீல மன் ராக், ஒவ்வொருவரும் அவனுடைய சகோதரங்களாக, ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகிறான், வலன்ன அன்னஹுல் ஃபிராக், இந்த அடியான் நான் உலகத்தை விட்டும் பிரிய போகிறேன் என்பதை அறிந்தவராக இறக்குகிறார். அவருக்கு தெரியும் நான் மௌத்தாகிறது நிச்சயம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த ரூஹ் இந்த மனிதனை விட்டும் கலட்டப்படும் பொழுது, வல் தஃபத்தி ஸாகு பிஸாக், அவனுடைய கெண்டை கால்கள் மற்றைய கெண்டை காலோடு பின்னிக் கொள்ளுகின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இலா ரப்பிக யௌம இதினில் மஸாக், இன்றைய நாள் அல்லாஹ்விடத்திலே செல்வதற்கு அவருக்கு கால் தேவையில்லை, அவருடைய ரூஹ் வைத்துக் கொண்டிருக்கிறது. கேட்கப்படுவோமா கிபிலத்துக்கு உன்னுடைய கிபிலா எது? இவர் தொழுதிருந்தால், இவர் சுஜூது செய்திருந்தால், இவர் இதற்குரிய பதிலை சிரித்த முகத்தோடு சட்டென பதில் சொல்லுவார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே யார் போர்களை அடக்கம் செய்யுங்கள் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். சத்தியமாக சொல்லுகிறேன், இவருடைய வாழ்நாளிலே இவர் சஜ்தா செய்தது கிடையாது, அந்த ரப்புல் ஆலமீன் பக்கம் சத்தியமாக இவர் முகம் திருப்பியது கிடையாது. மௌத்துக்கு பின்னால, மரணித்ததற்கு பின் அந்த மண்ணறையில் வைத்து மூடும் பொழுது எதற்காக இவருடைய முகம் அந்த கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லுவான், இந்த மனிதன் சுஜூது செய்யவில்லை, என்னின் பக்கம் இவனுடைய முகத்தை இவன் திருப்பவில்லை, ஆகையினால் அல்லாஹு ஸலவாத் வத்தபஉ ஷஹவாத்தி ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. யாரே இந்த உலகத்திலே தொழுகையை உதாசீனப்படுத்தி தொழுகையை நினைச்ச மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்களோ, நினைச்சா தொழுகிற இல்லண்டா இல்ல, இந்த அமைப்புல யார் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்களோ, அந்த கியாமத்துடைய நாளையிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கை என்று சொல்லக்கூடிய நரகத்தை இவருக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கை என்று சொல்லக்கூடிய நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது இது
ஒரு பயங்கரமான ஒரு நரகம். இந்த கை என்று சொல்லக்கூடிய இந்த அதிபயங்கரமான நரகத்திலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல் பஹி என்று சொல்லக்கூடிய ஒரு கிணற்றை அல்லாஹ் தஆலா உருவாக்கி வைத்திருக்கிறான். இது எப்படிப்பட்டது தெரியுமா? எப்பொழுதெல்லாம் நரகம் உஷ்ணம் குறையுமோ அப்பொழுதெல்லாம் இந்த கை என்று சொல்லக்கூடிய நரகத்தினுடைய கதவை அல்லாஹு தஆலா திறந்து விடுவான். அப்பொழுதெல்லாம் அந்த நரகம் மீண்டும் உஷ்ணத்தை கொண்டதாக மாறிவிடும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த நரகத்திலே இந்த பள்ளத்தாக்கிலே தொழாதவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வினுடைய உதவி வேண்டுமா? இந்த உலகத்திலே நான் சிறந்த ஒரு அமைப்பிலே வாழ வேண்டுமா? சமூகத்திலே சிறந்தவர்கள் என்று நான் வர்ணிக்கப்பட வேண்டுமா? சமூகத்திலே சிறந்த முறையில் நான் வாழ வேண்டும், சொத்து செல்வங்களோடு சகல விதத்திலையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த தொழுகையை கடைபிடித்து வாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையின் மூலமாக ஒரு மனிதனுடைய ரிஸ்க் விஸ்தீர்ணப்படுத்தப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சொத்து செல்வம் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி எப்படியோ, அழகான மனைவி மக்கள் அமைவது எப்படி அல்லாஹ்வினுடைய உதவியாக இருந்து கொண்டிருக்கிறதோ, அதே மாதிரி தான் சக்கராத்துடைய நேரத்திலே கஷ்டப்படாத வகையில் தன்னுடைய ரூஹ் பிரிய வேண்டும். அந்த ரப்புல் ஆலமீனுடைய அந்த சொர்க்கத்தை பார்த்த நிலைமையில் அந்த ரஹ்மத்துடைய மலாயிக்கத்துமார்கள் என்னுடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்ற அமைப்பிலே யார் விரும்புகிறீர்களோ, இந்த உதவி அல்லாஹ்வினிடத்தில் இருந்து எனக்கு வேண்டும் என்று யார் விரும்புகிறீர்களோ அந்த தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அந்த மௌத்துக்கு பின்னால் அந்த கபருடைய வாழ்க்கையிலே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வினுடைய உதவி எனக்கு வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் தொழுகையை சரிவர நாம் நிவர்த்தி செய்வோம். மௌத்துக்கு பின்னால கபருடைய வாழ்க்கை முடிஞ்சு அந்த ஆகிரத்தினுடைய வாழ்க்கையில நாங்க ஏதேற்றம் அடைய வேண்டுமாக இருந்தால், நான் வெற்றியாளனாக மாற வேண்டுமாக இருந்தால், கண்ணியமான சகோதரர்களை, அல்லாஹ் சொல்லுகிறானே, கை என்ற நரகத்தை வைத்திருக்கிறேன், அது பயங்கரமானது, அது கொடூரமானது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, இதிலிருந்து நான் பாதுகாப்பு பெற வேண்டுமாக இருந்தால், இதிலிருந்து அல்லாஹ்வினுடைய உதவி என்னை வந்து சேர வேண்டுமாக இருந்தால் உலகத்தினுடைய வாழ்க்கையில் தொழுகையை சரிவர நிவர்த்தி செய்வோம். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழும் சந்தர்ப்பத்தில் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தொழுகையை எந்த அமைப்பிலே பின்பற்ற வேண்டும், எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திலே தொழுகை முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த உலகத்திலே நாம் உணர்ந்து அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வினுடைய இறை உதவியை அடைந்த நல்ல மக்களாக நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்கட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், நல்லவர்களாக வல்லவர்களாக இந்த உலகத்திலே நீ வாழ வச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எங்கட பொருந்தி கொண்ட நல்லவர்கள் கூட்டத்தில் சேர்த்திரியா அல்லாஹ். எங்கட ஊரை பொருந்தி கொண்டுடியா அல்லாஹ். எங்கட ஊரை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். நல்ல சாலிஹான மக்கள் எங்கட ஊர்ல உருவாக்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, பிரயோசனமான மக்களை இந்த உலகத்துல உண்டு பண்ணிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கட பெற்றெடுத்த மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்காக அவனை நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. யா அல்லாஹ், அவனுடைய கஷ்டங்களை பொருந்தி கொண்டுடியாரா. யா அல்லாஹ், அவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிவர்த்தி செஞ்சு கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானுடைய ஆசான்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். அவர்களுக்கு நீ உதவி செஞ்சிரியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் எங்களை விட்டு மன்னரையிலே எங்களுடைய ஆசான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய மன்னரைகளை சொர்க்கத்தினுடைய பூங்காவனமாக நீ மாற்றி கொடுத்துறியா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.